விஜய் அவர்கள் ஈஸியா வளைஞ்சு போயிருவாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. ஏன்னா வந்து கரூர் விஷயம், சிபிஐ வழக்கு இதெல்லாம் வச்சுட்டு இதுவரைக்குமே கொள்கை எதிரி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா குடுத்த விஜய் அவர்கள், இப்ப ஏதோ ஒரு ரீசனுக்காக அடிபணிஞ்சு போறாங்க, இறங்கி போறாங்க அப்படின்னா, இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல கட்சி ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா, அந்த டைம்ல பாஜகவுக்கு இவங்க அடிபணிஞ்சு எப்படி போக மாட்டாங்க அப்படின்னு நம்ப முடியும் நம்ம. இல்ல அந்த உத்தரவாதத்த நம்ம குடுக்க முடியாது. ம். பட் அதே நேரம் நீங்க என்னைக்கு பாஜகவை நோக்கி போயிட்டீங்களோ, அப்ப எதிர்காலத்தில் மக்களுக்கு உங்கள் மீது என்ன சந்தேகங்கள்லாம் வரணுமோ, எல்லா சந்தேகங்களும் வரும். இப்ப கண்டிப்பா. நீங்க கேட்டது மாரி, இவர் வந்து இப்படி பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்படி போயிட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்லாம் மக்கள் கேட்பாங்க. ம். ஏன்னா, அதுக்கு வந்து விஜய் தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவரா இருப்பார். ஏன்னா நெறைய விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னபோது, அதாவது நெறைய குறிப்பிட்ட விஷயங்களுக்கு முக்கியமான இஷ்யூஸ்க்கு வந்து வாய்ஸ் குடுக்கலன்றப்போ, ஏன் குடுக்கல? ஏன் குடுக்கல? பத்திரிகையாளர ஏன் சந்திக்கலன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது எதையுமே கேர் பண்ணல விஜய் அவர்கள். ஸோ அப்படின்றப்ப இவரு எதையுமே கேர் பண்ண மாட்டாரோ, அவருக்கு என்ன தேவை? அத பண்ணிட்டு போயிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் வரும்ல. இல்ல விஜய் வந்து ஏற்கனவே அது குறித்து தெளிவா சொல்லிட்டார். நான் வந்து ஒரு வழக்கமான அரசியல் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிக்கிட்டு, அறிக்கைய விட்டுக்கிட்டு, ஸோ அந்த மாரி அரசியல் நான் செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. அதுல மாற்றம் இல்ல. அவருடைய நிலைப்பாட்ட அவர் உறுதியா சொல்லிட்டாரு. பட் அதே நேரம், உறுதியா இப்போ இல்லையே! இருக்கிற அரசியலுக்கு வந்து நீங்க அந்த மாரி இருக்க முடியாது. ம், ம். உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாரி, திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழ்நாடே பரபரப்பாக கொந்தளிச்சு. பேசிய ஒரு விவகாரம். இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். ம். அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்தலாமா? வேணாமா? வேண்டாமா. என்ன? அதுக்கான பதில வந்து நீங்க சொல்லித்தான் ஆகணும். கண்டிப்பா. ஆனா இவரு என்ன நெனச்சாரு அப்டின்னா, ஏத்தலாம்னு சொல்லிட்டா, அவங்க ஓட்டு என்ன போயிரும். இஸ்லாமியர்களுடைய ஓட்டு போயிடும். எஸ். ஏத்த வேணான்னு சொன்னா இந்துக்களுடைய ஓட்டு போயிடும். ம். அப்ப நம்ம சைலன்ட்டா சைலன்ட் மோட். இருந்துருவோம்னு ஒரு அமைதி காத்தார். பட் இது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்ல. இப்படி இருந்ததால என்ன ஆச்சு அப்டின்னா, திருப்பரங்குன்ற விவகாரத்துல இவர் கருத்தே சொல்லலைலே அப்படின்னு இஸ்லாமியர்களும் கடுப்பாவாங்க, இந்துக்களும் கடுப்பாவாங்க. ஸோ அப்படித்தான் நடந்திருக்கும். அதனால பல விஷயங்கள்ல அவர் வந்து மௌனமாக இருப்பத வந்து ஒரு சாணக்கியத்தனமா நெனைக்கிறார். ஆனா அப்படி எல்லா இதுலயுமே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது.